முன்னால் நிற்கிற உங்க பிள்ளைகளின் சாதி என்ன என்று பார்க்காதே, சாதிக்க துடிக்கிற எங்கள் எண்ணத்தை பார். எங்கள் மதம் என்ன என்று தேடாதே, நாங்கள் முன்வைக்கிற அந்த மனிதத்தை பார். மனிதம்தான் ஆகச் சிறந்த புனிதம் என்கிற கோட்பாட்டை ஏற்று நில்லு, அதை பார். என்ன நடந்திருக்குங்க? ஒரு மாறுதலும் இல்லை. இந்த தேர்தலும் வழக்கம் போல நடந்து கடந்தால் ஒன்னும் செய்ய முடியாது. மறுபடியும் திமுக அது சரியில்லை, அதை விட்டா அதிமுக அது சரியில்லை, இதை விட்டா என்ன இது? பிசாச விவாகரத்து பண்ண வேண்டியது, அப்புறம் பேய திருமணம் பண்ண வேண்டியது, அப்புறம் பேய விவாகரத்து பண்ண வேண்டியது, அப்புறம் பிசாச திருமணம் பண்ண வேண்டியது. இது ஒரு பொழப்பு. பேயை விவாகரத்து செய், ஒரு தேவதையை மறுபடி திருமணம் செய். ரொம்ப திரும்பி 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 பண்ணாத. எப்படி மாற்று? திமுகவுக்கு எப்படி அதிமுக மாற்றுன்னு நீ சிந்திக்கிற? தீமைக்கு எப்படி தீமை மாற்று? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன் என்கிறார்கள். அந்த நன்மை யார்? அந்த நன்மை எது? எது நன்மை? எது நன்மை? நாங்க வந்தா 2000 மகளிருக்கு கொடுப்போம், நாங்க வந்தா குடும்ப தலைவிக்கு 2000 கொடுப்போம், நாங்க வந்தால் 2500 கொடுப்போம். இதுவாடா ஒரு ஆட்சி முறை? 2000 இல்லடா, 2000 இல்ல, 25000 கூட மாதம் ஈட்டிக் கொள்கிற இல்ல, 25000 கூட மாதம் ஈட்டிக் கொள்கிற வருவாய் பெருக்கத்தை என் தாய்க்கு கொடுக்கிறதாண்டா ஒரு தன்மானமிக்க தலைவனின் ஆட்சி.